இவங்க போன வருஷம் கூட்டணியுமே ஒட்டுமில்ல உறவு என்னன்னா 2027 தனிச்சு நின்றாங்க. தனிச்சு நின்று அப்புறம் திருப்பி இப்போ ஒரு வருடத்தில் எவ்வளோ வெல்கராக பேசணுமோ அண்ணாமலை அவ்வளோ கேவலமாக அண்ணாவா பேசுகிறாரு. அண்ணா பேர்லாம் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி தலைவர் அம்மாவா பேசுகிறாரு. பாசிச பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால அந்த கட்சியை விட்டு நான் விலகிறதா லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் நான் மாவட்ட செயலாளருக்கு. ஆமாம், சிறுபான்மையினருக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் செயல்படுது. ஆமாம், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இவரோட கொள்கைக்கு மாறாக பாசிச பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களோட அதிமுக கூட்டணி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால நான் கட்சியை விட்டு விலகிறதா லெட்ரு கொடுத்தேன். இந்த முடிவு அவங்க தலைமை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, அவங்களுக்கு லெட்டர் நான் சனிக்கிழமை தான் அனுப்பினேன். தொடர்ந்து 3 நாளாக கவர்மெண்ட் உரிமையாக இருக்கிறதுனால நாளைக்கு தான் மாவட்ட கலாச்சாரம் போய் கிடைக்கும். இது சம்மந்தமாக இடையில் என்னுடைய நலன் உரிமைகள் 2-3 பேர் பொறுப்பில் இருக்கவங்க என்கிட்ட பேசுனாங்க. இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவங்க பேசுகிறனால நான் அதில் பயணிக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. சாதாரணமாக இருந்துருவோங்கிற முடிவில் தான் இருக்கேன். என்றைக்கும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் அம்மாவோட விசுவாசியாக பயணிப்போம். வேறு எந்த ஒரு பழனிசாமி உங்களை அழைக்கிறாருன்னா என்ன வச்சுக்கோங்க? முடியாதுன்னு சொல்லுவேன். அது மாதிரி அவளுடைய மன வருத்தத்தில் இருக்கேன் நான். பெருந்தகை அண்ணா அவர்களையும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும், தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரையும் எவ்வளவு கேவலமாக பேசணுமோ, முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இப்போ போய் உடன்பாடு அவங்க வைக்கிறாங்க, கூட்டணி வைக்கிறாங்களா, என்னுடைய மனசு அதை ஏற்றுக்கலை. அதான் அண்ணாமலை தலைவராக மாற்றிட்டாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு. அந்த கட்சி தான் நமக்கு எதிரி. மொத்த தமிழகத்துக்கே அது எதிரியாக இருக்குது பிஜேபி. அவங்களோட அதிமுகவுக்கு பிஜேபி எக்ஸ்ட்ரா லீக்கேஜ் தான். அவங்களால நமக்கு எந்த லாபம் கிடையாது. நம்மளேட்டு தான் அவங்க லாபம் அடைய போகிறா. லாபம் அடைஞ்சிட்டு கடைசியில் நம்மளே பேசுகிறாங்க. இங்கே உள்ள வரலாறே இருக்கிற இந்தியாவில் இருக்க அனைத்து கட்சிகளையும் கூட்டணி வச்சு அந்த கட்சியை தான் விழுங்கியிருக்காங்களே ஒழிய எந்த கட்சியையும் பிஜேபி வளர்க்கலை.